இந்த ஸ்கேமர்ஸ் எத்தனையோ புது புது ஸ்கேமை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பழைய ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கேம் இருக்கு பார்த்தீங்களா, அதை இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஸ்கேம்ல நம்ம மக்கள் மாட்டி இன்னும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எங்கே போனாலும் நம்ம கண்ணு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை காமிச்சிக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம வாங்குற வரைக்கும் விட மாட்டானுங்க. எங்கே போனாலும் கட்டுவானுங்க. இன்ஸ்டாகிராம் போனாலும் கட்டுவானுங்க, ஃபேஸ்புக் போனாலும் கட்டுவானுங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் அவங்களால அதை டிஸ்பிளே பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்டாகிராமில் புதுசாக பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறவங்க இல்லை எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆடா ரன் பண்ணுவாங்க. அது வந்து யூடியூப்ல ரன் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்ல ரன் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல ரன் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் அதிகமாக யூஸ் பண்றதுனால அவங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிறாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸை வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ நிறைய ட்ரெஸ் சம்பந்தமான ஆட்ஸை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆடு பார்த்துருக்காங்க. அதாவது நல்ல ப்ரீமியமான 5 சுடிதார்ஸ் வந்து உங்களுக்கு வெறும் 1000 ரூபீஸ்க்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. இதுல இன்ஸ்டாகிராம்லயே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஆட் மூலமா அந்த பேஜுக்கு போய் அந்த பேஜில் இருக்கிற ஒரு 5 சுடிதாரை செலக்ட் பண்ணி இந்த 5 சுடிதார் எனக்கு வேணும், இது 1000 ரூபீஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா 1000 ரூபீஸ் தான், பிளஸ் 200 ரூபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும், மொத்தமா 1200 ரூபீஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்ல வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அவங்க கிட்டயே போயிட்டு நீங்க ஜெனுவின் தானா, இது ஸ்கேம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ஸ்கேமர் கிட்டயே போயிட்டு எப்பா நீ ஸ்கேமரா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமாப்பா நான் ஸ்கேமர் தான், தப்பிச்சு ஓடி போயிரு அப்படின்னு நான் சொல்லுவான். நம்ம தான் அது ஜெனுவினா இல்லையா, இது ஸ்கேம் பண்றானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். 5 சுடிதார், அதுவும் நல்லா இருக்கிற 5 சுடிதார் 1000 ரூபாய்க்கு தரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே அது ஸ்கேமுங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும். பட் இருந்தாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேராசை நம்மளை விட்டு வைக்காது இல்லையா. சரி ஓகே 5 சுடிதார் அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு, வெளியே கடையிலலாம் போய் வாங்கினா 1000 ரூபாய் 2000 ரூபாய் கேட்பாங்க, இங்க 5 சேர்த்து 1000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் ஸ்கேம்லேயே போய் நம்ம மாற்றோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இவங்க அந்த 1200 ரூபீஸ் அவனுக்கு அனுப்பியும் விட்டுறாங்க. அவனும் சரி ஓகே ஆர்டர் ரிசீவ்டு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிட்டு ஆர்டர் நம்பர்லாம் அனுப்பிச்சிருக்கான். அவன் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக ஏமாத்துறான் பாருங்க. எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டானா. 2 டேஸ் கழிச்சு வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி நாங்கள் கொரியர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே உங்க பேர் இதுதானா, உங்க அட்ரஸ் இதுதானா, ஃபோன் நம்பர் இதுதானா அப்படிங்கிற மாதிரி வெரிஃபை பண்ணிருக்காங்க. இவங்களும் ஆமா எல்லாம் கரெக்ட் தான், எனக்கு வந்து பார்சலை வந்து டெலிவர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இல்ல சம்திங் இஷ்யூ இருக்கு அப்படின்னாங்க. டேய் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நீயே சொல்ற, அப்புறம்டா இஷ்யூன்னு சொல்லி கேட்டா நீங்க ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. என்ன வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ நீங்க ஒரு 1200 ரூபீஸ் எனக்கு அமுச்சு விடணும். நீங்க அமுச்ச உடனே 50 ரூபா உங்க அக்கௌண்ட்ல மறுபடியும் கிரெடிட் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் அந்த 1150 ரூபீஸ் உங்க அக்கௌண்ட்லயே கிரெடிட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் நடந்தாதான் இதை வெரிஃபிகேஷனா நாங்க எடுத்துப்போம். இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே தான் இந்த கொரியரை கொண்டு வந்து உங்க வீட்லயே நாங்க டெலிவர் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காங்க. இந்த டைம்லயாச்சும் இது ஒரு ஸ்கேமுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அவங்களுக்கு கொஞ்சம் யோசனையா இருந்திருக்கு இது ஸ்கேமா இல்லையான்னு. ஏன்னா நான் மொத்தமாக அந்த ப்ராடக்ட்டுக்கே 1200 ரூபா கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு எதுக்கிட்ட 1200 ரூபா கொடுக்கணும், நீ 50 ரூபா 1150 ரூபான்னு பிரித்து எனக்கு அனுப்புவேன் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கலாம்ல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சரி ஓகே நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி நம்பி மறுபடியும் ஒரு 1200 ரூபாயை அனுப்பிச்சு விட்டாங்களாம். 1200 ரூபாய் அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இவங்க மறுபடியும் கேட்டுருக்காங்க, என்னங்க ஓகே ஆயிடுச்சா, எனக்கு 50 ரூபாயும் வரல 1150 ரூபாயும் வரல, ஏதோ வந்துடும் நீங்களே இப்போதைக்கு வரலையே என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, மேடம் மறுபடியும் உங்களுடைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு மேடம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுங்க மறுபடியும் ஒரு 1200 ரூபா அனுப்புங்க, இந்த டைம் 2400 ரூபா உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டன்ட்டாக ரீஃபண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏண்டா உனக்கு என்னடா நான் மறுபடியும் காசு அமுச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் இல்லையா. இவங்க என்ன யோசிச்சிருக்காங்க, சரி ஓகே அதான் 2400 ரூபா உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்றாங்கல்ல, வந்துடும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பி மறுபடியும் ஒரு 1200 ரூபாய் அந்த அக்கௌண்ட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. ஆனால் அவன் சொன்ன மாதிரி எந்த அமௌண்ட்டும் வராது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இவங்க கேட்டிருக்காங்க, என்னங்க ஃபர்ஸ்ட் ஒரு வந்துடும் நீங்கள், ரெண்டாவது அமௌண்ட் வந்துடும் நீங்கள், எந்த அமௌண்ட்டும் வரலையே, மொத்தமாக 3600 ரூபா பே பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு 3600 ரூபாயை பே பண்ணிருங்க, உங்கள் ப்ராடக்ட்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது மேடம், மறுபடியும் ஃபெயில் ஆயிடுச்சு, நீங்கள் மறுபடியும் ஒரு 1200 ரூபா அனுப்புங்க, 3600 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. இப்போ 3வது தடவையா கேட்கும்போது தான் இவங்களுக்கு இது வந்து 100% ஸ்கேம் அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சு நான் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்களும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இத்தனைக்கும் அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பார்சலை வச்சுக்கிறாங்க.
எல்லாருக்கும் ஒரே பார்சல் தான். ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இது மூணையும் வச்சு இந்த லேபிள் ஸ்டிக்கரை பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பார்சல் மேலே ஒட்டி, பார்த்தீங்களா உங்கள் பார்சல் எங்கிட்ட தான் இருக்கு, அதுக்கு ப்ரூஃப் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் எல்லாம் அனுப்புறாங்களா. ஏமாத்தணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அடிமட்டத்துக்கு வேணாலும் இறங்கி ஏமாத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேக்கா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ஃபேக்கான இன்ஸ்டாகிராம் பேஜை இன்ஸ்டாகிராம்லேயே ஆடுங்கிற பேரில் வந்து ரன் பண்ணுறானுங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் புதுசாக கிரியேட் பண்ண பிஸ்னஸ் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதை ரன் பண்ண விட்டுறாங்க. இவனுங்க அதை ரன் பண்ணுறது மூலிமா நிறைய பேருக்கு அது விசிபிள் ஆகுது. அதில் போய் ஏமாறக்கூடிய மக்கள் கிளிக் பண்ணி அதை ஜென்யூன் நினச்சி போய் கெட்டி ஏமாந்துடுறானுங்க. இவனுங்களும் பார்த்தீங்களா பார்சல் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு ஏமாத்துறானுங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த 1200 ரூபா அனுப்புற வரைக்குமே அது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 3வது தடவையும் அனுப்பிச்சிட்டாங்கன்னா 4வது வாட்டி அனுப்புங்க, உங்களுக்கு 4800 rupees அட் டைம்ல வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலேயே அனுப்பிச்சாங்கன்னா 6000 ரூபாய் வந்துடும் சொல்லிட்டு, அதுதான் அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ என்ன ஸ்கேம்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீ அனுப்பிச்சிட்டே இரு, ஒரு கட்டத்துக்கு மேலே நீயே கண்டுபிடிப்பல, அப்போ நான் உன்னை பிளாக் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற முடிவில் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கேம்லாம் இன்னைக்கு நேற்று கிடையாது, பல வருஷமா அவனும் ஸ்கெட்ச் போட்டு ஏமாத்திட்டு தான் இருக்கான். நம்ம மக்களும் பிளைண்டா போய் அதில் காசை கட்டி ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எதுலையாச்சும் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, ஒரு காசு கெட்ட போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அது ஜென்யூனா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணுங்க. ஓரளவுக்கு பிரபலமான சைட்ஸ்ல மட்டுமே, ஜென்யூனான சைட்ஸ்ல மட்டுமே போய் வாங்குங்க. இன்னொன்று அது ஜென்யூனான சைட்டு கூட ஜென்யூன் தானான்றதையும் ஒரு அடி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் மாதிரியே, அமேசான் மாதிரியே அப்படியே காப்பி அடிச்சு amazon.in amazon.comலாம் இருக்கும் இல்லையா, இவங்க amazon.co.in அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பானுங்க. அதுலேயே பல குளறுபடிகளை பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு சைட்டு பார்க்கறதுக்கு அப்படியே அமேசான் சைட் மாதிரியே இருக்குமே தவிர்த்து, ஆனால் நீங்கள் யூஆர்எல் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வேற ஏதோ இருக்கும். எப்பயுமே ஒரு சைட்டை மட்டும் அப்படியே பிளைண்டாக பார்க்காதீங்க. அந்த சைட்டோடைய யூஆர்எல், அந்த வெப்சைட் வந்து கரெக்டாக இருக்கா, அது ஜென்யூனாக இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் மாதிரியே, அமேசான் மாதிரியே, மின்ட்ரா மாதிரி இந்த சைட்ஸ் நல்ல ஜென்யூனான சைட்ஸை கூட இவனுங்க ஸ்கேம் பண்ணி ஆட் ரன் பண்ணி அதில் கூட ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அவேர்னஸை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, உங்களுடைய சர்க்கிளுக்கு இந்த அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்போ தான் எல்லாருமே கொஞ்சம் அவேர்னஸோட இருப்பாங்க. இந்த மாதிரி சில்லியான ஸ்கேம்லாம் போய் மாட்டி ஏமாறாமையும் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா, பாய் அண்ட் டேக் கேர். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்கேம் வந்து துபாயில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட ஷேர் பண்ண விஷயம் தான். ஆக்சுவலாக பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லி வந்து மெசேஜில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் அவர் இழந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2,70,70,000 ரூபா. அதோட இன்னைக்கு தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 இருக்குல்ல, 60,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்றத சொல்லுவாங்க.